வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் ஜனனி விநாயகமூர்த்தி, சிசிரகுமார் கிருஷான் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர் மேல் குணசேகரவின் கொலை சம்பவ சந்தேக நபர் 48 மணி நேர தடுப்பு காவலில். பல பிரச்சனைகளை முன்வைத்து சில பாடசாலைகளில் ஆர்ப்பாட்டம். பங்களாதேஷ் கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரங்கன ஹேரத் மற்றும் சமித இரங்க ஆகியோர் திருப்பி அழைக்கப்பட்டுள்ளனர். அடுத்து சக்தியின் தேடல். அரசியல் லாபங்கள் கருதி வாக்கு கேட்டு நிற்கும் அரசியல் தலைமைகள் தேர்தல் வெற்றியின் பின்னர் கொடுத்த வாக்குகளை மறந்து செயற்படுகின்றனர். தேர்தல் வெற்றியின் பின்னர் அரசியல் தலைமைகளின் கவனம் திரும்பாத பல பகுதிகள் நாட்டில் உள்ளன. அதற்கு சிறந்த உதாரணமே கொழும்பு டேம் வீதி 265ஆம் பிரிவு. அடிப்படை வசதிகளை இழந்து சுகாதார சீர்கேடுகளுக்கு மத்தியில் வாழும் இந்த பகுதி மக்கள் தமது வாழ்க்கை தரத்தை இழந்து பலவித தொற்று நோய்களுக்கும் உள்ளாகி வருகின்றனர். இங்கு 9 வீட்டு தொகுதிகள் அமைந்துள்ளதுடன் 60 தொடக்கம் 70 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு பொருத்தப்பட்டுள்ள கழிவுநீர் குழாய்கள் 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவரை சீர்திருத்தப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எத்தனை பேருக்கு நாங்க சொல்லி எங்களுக்கு செஞ்சு தரல. ஒரு கிழமை ஆச்சு. இந்த பிள்ளைகளுக்கு இங்க காய்ச்சல் டிங்கு வந்தீங்க. நீங்க எப்படி சார் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி தரக்காடி தாங்க எங்களுக்கு செஞ்சு தந்தா. மலசல கூடங்கள் நிரம்பி வடிகின்ற போதிலும் கொழும்பு மாநகர சபையால் இதுவரையும் எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என்று இந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அப்ப நாங்க முனிசிபாலிட்டி போயிட்டு சொன்னோம். பேர் சொல்லி அவங்க செஞ்சு ஆள் அனுப்புன்னு சொல்லி அதுவும் அனுப்பல. வந்தா சல்லி கொடுக்கணும். மாசத்துக்கு 4 டிப்போல அடையுது. இங்க சின்ன புள்ள இங்க 2 புள்ள போல டெங்கு பெருகிது நோனாவாட்டுக்கு. இங்க அகலுக்கு டாய்லெட் போகல. எங்களுக்கு எப்படி சார் ப்ளீஸ் பண்ணி செஞ்சுட்டாங்க. இதை பாடசாலை செல்லும் தமக்கு உரிய வகையில் காலை கடன்களை கூட மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் தெருவில் நிறையும் கழிவுகளால் தாம் பல இன்னல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் இங்கு வசிக்கும் சிறார்கள் தெரிவிக்கின்றனர். சரி கஷ்டமாயிருக்கு. இங்க காலையில் ஸ்கூல் போகும்போது எல்லாம் டேமேஜ் எல்லாம் நடந்துக்கிட்டு டாய்லெட் போகலாம் கஷ்டமாயிக்குது. தேர்தல் காலத்தில் மட்டும் வந்து பொய் வாக்குறுதிகளை வழங்கி வாக்கு கேட்கும் அரசியல்வாதிகள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அது தொடர்பில் கவனம் செலுத்தாமல் அசம்பந்த போக்கை கடைபிடிப்பதாக இவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். உடஞ்சு உடஞ்சு உழுது உத்தரவு செஞ்ச பாடு இல்ல. மந்திரிமார் வந்து எலெக்ஷன் கேட்கல வராங்க. உத்தரவு செஞ்சு தாராங்க. செய்யறேன்னு எலெக்ஷன் மட்டும் போட்டு போடுறாங்க. முனிசிபலை கூப்பிட்டு அவங்களும் பெரிய பாராட்டு காட்டுறாங்க. தொடர்ச்சியாக நிலவி வரும் இந்த சுகாதார பிரச்சினைகளால் தாம் டெங்கு போன்ற ஆட்கொள்ளி நோய்களுக்கு உள்ளாவதாகவும் இந்த மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். தேவை நேரத்தில் மாத்திரம் மக்களிடம் வந்து தேவை நிறைவேறிய பின்னர் அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுவது குறித்து தலைமைத்துவங்கள் மௌனம் சாதிப்பது ஏற்றதா? கொழும்பு மாநகர மேயரே, இது உங்களின் கவனத்திற்கு. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளைப்பற்று மேற்கு மற்றும் கோரளைப்பற்று மத்தி ஆகிய பிரதேச செயலாளர்களுக்கு எதிராக பொதுமக்களால் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இருப்பினும் மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் அளித்த வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கோரளைப்பற்று மேற்கு பிரதேச செயலகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாமல் இருந்த 1647 காணி அனுமதி பத்திரங்களை கடந்த 22ஆம் திகதி மாகாண காணி ஆணையாளர் திணைக்களம் கைப்பற்றியது. பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய காணி உறுதி பத்திரங்களை வழங்காமல் இருந்த பிரதேச செயலாளரை எதிர்த்தும் தங்களுடைய காணி உறுதி பத்திரங்களை உடனடியாக வழங்குமாறும் கோரி பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல பிரதேசங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதேச செயலகத்துக்கு முன்னால் ஒன்று கூடிய பொதுமக்கள் தமக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்தும் போராட்டத்தை தொடர்வதாக தெரிவித்தனர்.
நாங்க 73 குடியிருந்து 93 எங்களுக்கு பேமெண்ட் கார்டு இருந்ததெல்லாம் வழங்கப்பட்டு ஒப்பங்கள் பாசாக்கப்பட்டு அந்த ஒப்பங்கள் வழங்கப்படவில்லை. 93 பிறகு கல்லு போட்டு அந்த கல்லு எல்லாம் புடிங்கறியப்பட்டு. இருப்பினும் ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்து 3 மணி நேரம் கடந்த நிலையில் குறித்த இடத்துக்கு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் வருகை தந்தார். மாகாண காணியாளர் அலுவலகத்தால நிச்சயமாக இதுக்குரிய விசாரணை நடத்தப்பட்டு குறையுள்ள ஆக்களின் குறைகள் தீர்க்கப்பட்டு சட்டத்தின்படி சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு நான் உத்தரவாதம் சொல்றேன். மிக குறுகிய காலத்துல வேணுமெண்டா 1 மாத காலத்துக்குள்ள அதை நான் முடிவுறுத்துவேன். நிச்சயமாக 2 இன்கொயரி நடத்தணும். ஒன்று நீங்க ஏன் இந்த டிலே இவ்வளவு வச்சிருந்ததுக்கான காரணம், 2வது இந்த காணி உத்தரவு பத்திரங்கள் சரியான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கா, அதாவது உரியவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கா. இந்த 2 இன்கொயரியும் அவ்வளவு குயிக்கா முடிக்கலுமா முடிச்சு போட்டு எனக்கு ஒரு டேட் அறிவிக்கணும். அவ்வளவு பேருக்கும் இந்த காணி பத்திரத்தை அவ்வளவு பேருக்கும் கையளிக்கிறேன். நீங்க சொல்லப்பட்ட குறைகள் எல்லாம் விசாரணைக்கு எடுக்கப்படும். விசாரணை அறிக்கைகள் உரிய அமைச்சுக்கு அளிக்கப்படும். அதற்கு பிறகு அதுக்குரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்ற மட்டும்தான் நான் இல்ல சொல்லலாம். காணி உறுதிப்பத்திரங்கள் அனைத்தும் உரியவர்களுக்கு வாக்காளர் டாப்பின் அடிப்படையில் நிச்சயம் வழங்கப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் வழங்கிய வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். மேலும் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உரிய விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ் குடாநாட்டிற்கு இரணைமடு குளத்தில் இருந்து நீர் விநியோகிக்கும் இரணைமடு திட்டம் தொடர்பில் நேற்று ஆராய்ந்தோம். எனினும் அதற்கு மாற்று திட்டமான ஆறுமுகம் திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆறுமுகம் திட்டம் என்றால் என்ன? அது தொடர்பில் ரியாஸ் ஹாரிஸ் கொண்டு வரும் 3வது தொகுப்பு அடுத்து. இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றியுள்ள சண்முகம் ஆறுமுகம் ஒரு சிரேஷ்ட பொறியியலாளர். யாழ் குடா மற்றும் வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காணப்படுகின்ற நீர் பிரச்சினை தொடர்பிலும் அதனை தீர்த்து வைப்பதற்கான வழிமுறைகள் பற்றியும் அவர் ஆராய்ந்துள்ளார். அதன் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கான ஆற்று நீர் திட்டமான ஆறுமுகம் திட்டம் 1960ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்டது. ஆனையிரவு கடல் நீர் ஏரியில் ஆற்று நீரை உட்பாய்ச்சி பின்னர் கடல் நீரை வெளியேற்றி அதன் மூலம் மக்களுக்கு நீர் விநியோகிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். சுண்டிக்குளத்தில் ஒரு தடுப்பணையும் தொண்டமண் மற்றும் நாவட்குழி ஆகிய இடங்களில் 2 தடுப்பணையும் அமைத்து ஆனையிரவு களப்பையும் வடமராட்சி களப்பினையும் இணைத்து வாய்க்கால் வெட்டுதல் இந்த திட்டமாகும். இரணைமடு திட்டம் வெற்றியளிக்காதென தான் ஜனாதிபதிக்கு எடுத்துக் கூறியுள்ளதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரை தெரிவிக்கின்றார். எனக்கு தெரிந்த உடனே என்ன போதாக்குறைக்கு கடல் நீரை நன்னீராக மாற்றக்கூடியது 62 திட்டத்தில் அதே மூடி நான் இந்த தண்ணியை முல்லைத்தீவு கடலில் போக விடாமல் பருத்திர கடலில் கொண்டு வந்து பயன்பெறும் வடமராட்சி லெகுன் ஒன்று இருக்குதானே, அது இந்த புதுக்காட்டு சந்தியாயில் ஒரு பாலம் ஒன்றுக்கு அந்த பாலத்தில் விட்டால் அது வரைக்கும் ஒரு வாய்க்காலை விட்டு விட்டால் அந்த தண்ணி ஆனரைக்கில் சேர்ற தண்ணி முழுக்க வந்து கடலுக்குள்ள போயிடும். தொண்டவனாத்தில் வந்து கடலுக்கு இதுதான். இதை செய்தால் ஒரு கட்டத்தில் நிலத்தண்ணியினுடைய தன்மை மாறிடும். அப்ப அரைவாசி பிரச்சனை தீர்ந்துடும். ஆறுமுகம் திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் கீழே ஒரு நல்ல இதை மிக குறைந்த செலவில் இப்ப 2000 கோடி ரூபாய் என்றார்கள். அது 200 கோடி ரூபாயோட செய்யக்கூடிய ஒரு மிக குறைந்த செலவில் செய்யக்கூடிய ஒரு திட்டம் இப்பவும் இன்னும் செயல்படாமல் இருக்கிறது. இங்கே 6 பெரிய ஆறுகள் 6 பாய்கின்றன. ஆனா இரண்டமடு குளத்துக்கு வர ஆக ஒரே ஒரு கனகராய நாட்டால மட்டும்தான் தண்ணி வருகிறது. உண்மையிலே இந்த ஆறுமுக திட்டத்தின் இதை நடைமுறைப்படுத்தினா யாழ்ப்பாண மக்களுக்கும் தாராளமாக தண்ணி கொடுக்கக்கூடியதான இது இருக்கும். கிளிநொச்சி மக்களை பொறுத்த அளவிலும் அவர்கள் இந்த இரண்டமடு குளத்தின் தண்ணியை நம்பி வாழவே அவர்களுக்கும் இந்த இரண்டமடு குளத்தின் பாதிப்பு ஏற்படாது. ஆயினும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பல நடைமுறை பிரச்சினைகள் இருக்கின்ற போதிலும் அது குறித்து ஆராய்ந்து வருவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவிக்கின்றது. இரணைமடு குளத்தினை அடிப்படையாக வைத்து உப உணவு பயிற்சிகைக்காக பல மேட்டு நில திட்டங்கள் அமைக்கப்பட்ட போதிலும் அவை இன்று செயலிழந்து காணப்படுகின்றன. இதேவேளை இரணைமடு விவகாரம் குறித்து அரசியல்வாதிகளும் வெவ்வேறான கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இரணைமடு குளம் 34 அடிகளை கொண்டது. ஆனால் 2 அடி தண்ணீரை கூட்டி நாங்கள் அந்த மேலதிக நீரைத்தான் யாழ்ப்பாணம் கொண்டு செல்கிறோம் என்று அதனை கொண்டு செல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது மழை இந்த வருடம் முழுமையாக பொய்த்திருக்கிறது. இரணைமடு குளத்திலே 34 அடி தண்ணி இந்த நேரம் இருக்க வேண்டும்.
12 அடி தண்ணீர் தான் இப்பொழுது நாங்கள் பேசுகிற பொழுது இருக்கிறது. வயலோடு வாழுகிற விவசாயி இன்று வெறும் தரையை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதுவரை இந்த திட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அல்லது கூட்டமைப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அவர்கள் பேசவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் அவர்கள் பேசினார்களா என்று கேட்கின்றார். ஏன் எங்களுடன் பேசினார்கள்? வடமாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் வேறு எந்த கூட்டமைப்பு? ஆகவே எங்களுடன் பேசித்தான் அவர்கள் இது நன்மை பயக்கும் என்று நாங்கள் அந்த முடிவுக்கு வந்தோம். 12 அடி தண்ணீர் அங்கு இருந்தால் அந்த 12 அடி தண்ணீரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நீர் அந்த 32 அடிக்கு மேல் இருந்தால் தான் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படும். யாருடன் பேசினார்கள், யாருடன் பேசவில்லை என்ற எண்ணம் என்ற விடயங்கள் எமக்கு முக்கியமானது அல்ல. யாழ்ப்பாணத்துக்கு நீர் விநியோகிக்கும் திட்டங்கள் தொடர்பில் இவ்வாறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் போது வடக்குக்கு நீர் விநியோகிக்க மகாவெளி அதிகார சபையும் திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது. தற்போது நிர்மாணிக்கப்படும் மொரகஹகந்த நீர்த்தேக்கத்தின் ஊடாக அனுராதபுரத்துக்கும் அங்கிருந்து இரணைமடுவுக்கும் நீரை கொண்டு செல்வது இந்த திட்டமாகும். மொரகஹகந்த நீர்த்தேக்கத்தில் இருந்து 160 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட வாய்க்கால் மூலம் இரணைமடு குளத்துக்கு நீரை கொண்டு செல்ல உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் அதனை அடுத்த 10 வருடங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை மகாவெளி அதிகார சபையின் தொழில்நுட்ப பிரிவின் உதவி பணிப்பாளர் நாயகம் NGM நவரத்ன கூறினார். அதன் பின்னர் இரணைமடு குளத்தில் இணைக்கப்படும் அந்த நீரை யாழ் குடாநாட்டுக்கு விநியோகிப்பதே தமது நோக்கம் என மகாவெளி அதிகார சபை தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாணத்துக்கு குடிநீர் விநியோகிப்பது தொடர்பில் பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் இரணைமடு திட்டம், ஆறுமுகம் திட்டம், மகாவெளி திட்டம் என்பன குறிப்பிட்டு கூறக்கூடிய திட்டங்களாக உள்ளன. இந்த பின்புலத்தில் யாழ்ப்பாணத்துக்கு நீரை விநியோகிப்பதற்கான சிறந்த திட்டம் எது? யாழ்ப்பாணத்திற்கான சிறந்த குடிநீர் விநியோக திட்டம் எதுவென நீங்கள் கருதுகின்றீர்கள்? உங்கள் கருத்துக்களை newsfirst.lk என்ற எமது இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தமிழ் மொழிக்கும் தமிழர் பாரம்பரிய கலைகளுக்கும் புத்துயிர் அளிக்கும் சக்தி FM பெருமையுடன் வழங்கும் சக்தி சங்கமத்தின் இறுதி நாள் இன்றாகும். இன்றைய இறுதி நாள் நிகழ்வுகள் வவுனியாவில் நடைபெற்றன. வடமாகாண மக்களின் விசேட கோரிக்கைக்கு அமைய இன்றைய தினம் வவுனியாவில் சக்தி சங்கமம் நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியாவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தமை விசேட அம்சமாகும். கடந்த 24ஆம் தேதி யாழ் வீரசிங்க மண்டபத்தில் ஆரம்பமான சக்தி சங்கமம் மானிப்பாய், நெல்லியடி, திருநெல்வேலி, சுன்னாகம், ஊர்காவற்றுறை, சங்கானை, சாவக்கச்சேரி, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியாவில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிகழ்வை வடமாகாணத்தில் உள்ள பல லட்சம் மக்கள் கண்டுகளித்ததாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பாரம்பரிய கலைகள் இன்றைய சமூகத்தில் மறக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கில் சக்தி FM சக்தியின் சங்கமத்தை ஏற்பாடு செய்திருந்தது. சக்தி சங்கமம் நிகழ்விற்கு ஊடக பங்காளர்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சக்தி டிவி ஆகியன கைகோர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.